விஜய் எப்படியோ சாரதாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சாரதா காவேரி மேலே செம்ம கோவத்தோடு தான் இருக்காங்க. அதனால அவங்க காவேரி கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாங்க. இதை பார்க்க பார்க்க காவேரிக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க அம்மா கிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, நான் தான் கோவக்காரி, தெரியாமல் இப்படியெல்லாம் பேசிட்டேன்னா நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? கோவம் வந்தால் பதிலுக்கு என்னை திட்டு, அப்படி இல்லையா அடிக்க கூட செய்யி, நான் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிறேன். ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போகணும்னு நினச்சி கூட பார்த்துறாத. நீ இல்லாமல் நான் எப்படிம்மா இருப்பேன்னு அவங்க காலில் விழுந்து அழுகாத குறையா அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்க்க பார்க்க விஜய்க்கும் மனசே கேட்கலாம். அதனால் அவங்க கோவத்தோட சாரதாக்கிட்ட வந்து, நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, என்ன இருந்தாலும் நம்ம பண்ணதான் தப்பு. காவேரி என்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமாவும் நம்ம இப்படியெல்லாம் அவங்களுக்கு பின்னாடி சதி செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. தப்பு நம்ம மேலே இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காரணம் காவேரின்னு அவங்க மேலே கோவமாக இருக்கக்கூடாது. நானே என் தப்பை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விலகி வந்துட்டேன். நீங்களும் இதுக்கப்புறமா என்னை பற்றி காவேரி கிட்ட பேசாமல் இருங்க. உங்களுக்கு வேணால் என்னை பிடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு தான் என்னை பிடிக்கல. அப்புறம் எதுக்காக நம்ம என்னோட விஷயத்தில் இவங்களை வற்புறுத்தணும்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் நான் இருக்கிறது தான் பிரச்சனை. நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்க. ஆனால் என்னால் தானே பிரச்சனை. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நான் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரவே மாட்டேன். ஆனால் நீங்கள் பழையபடி இருக்கணும்னு சொல்ல உடனே சாரதாவும், ஐயோ தம்பி, ஏன் அப்படியெல்லாம் பெரிய பெரிய வார்த்தையை பேசுகிறீங்க? ஏதோ அவள் கோவப்பட்டு என்ன சொல்லக்கூடாத வார்த்தையால் சொல்லி திட்டாளேன்றதுக்காக நான் மேலே கோவமாக இருக்கேன். என்ன இருந்தாலும் அவள் ஏன் பொண்ணு தானே, அந்த கோவம்லாம் எனக்கு அப்படியே போயிடும். ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரேடியாக இங்கே வரவே மாட்டேன்ற அளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னதான் அவளுக்கு உங்களை பிடிக்கலனாலும் நான் மனசார உங்களை என்னோட மருமக ஸ்தானத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை அவளே மனசு மாதிரி உங்களை எப்போனாலும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்க காவேரியோட முகமே மாறுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே விஜய், இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமாவும் காவேரியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணத்தை நீங்கள் குழி தோண்டி புதைச்சிருங்க. நானும் அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் அவங்களுக்கு நடுவில் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா இப்போ கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட புரிய வச்சுக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு காவேரியும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு அவனை பிடிக்கல. என்னாச்சு? அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தீங்களே, அவங்க உங்களை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. வேண்டான்னா சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்ல, சாரதாவுக்கும் இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அவங்க செம்ம கடுப்போடு நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் காவேரியும், இல்லை சார், அவங்கள எனக்கு நிஜமாவே பிடிக்கல, என்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசினாங்க. ஆனால் என்னை பற்றி நீங்களும் என் அம்மாவும் தப்பாக சொன்ன உடனேயே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை முழுக்க அவங்ககிட்ட நான் எந்த தப்பு பண்ணலைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் அவன் எனக்கு செட்டே ஆக மாட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயும், சரி பரவாயில்ல, அவன் உங்களுக்கு செட் ஆக மாட்டானா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு யாரை வேணாலும் பாருங்கள். ஆனால் நான் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வரவே மாட்டேன். அப்புறம் செகண்டரி நம்பரை என்னோட நம்பர் இருக்குல்ல, அதையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எனக்கு இதுக்கப்புறமா நீங்கள் பொண்ணு பார்க்க தேவையில்லை. ஏன் சார், அந்த பொண்ணு செட் ஆகிட்டாலா என்ன? இல்லை, அவங்கக்கிட்ட நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணணுன்ற ஆர்வமே வரல. ஸோ நான் இதை அப்படியே கேன்சல் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்போ தான் காவேரி, அம்மா இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா தெரியுமா, ஏன் இன்னைக்கு கூட அப்படின்னு சொல்ல வர. உடனே விஜயும், எனக்கு தெரியும், நான் அம்முக்கிட்ட கேட்டேன், மதர்ஸ் டே காம்படிஷன் பற்றி தானே சொல்ல வரீங்க, பரவாயில்ல, இவ்வளோ நாள் அம்மா இல்லாமல் வளர்ந்துட்டால, இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிய வரைக்கும் வளரட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே பழகி போயிடும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டை நான் டெலீட் பண்ணலான்னு இருக்கேன், ப்ளீஸ் அதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவேரியோட முன்னாடியே அவங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வெளியே சொல்லாமல் இருக்காங்க. பட் இதை எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க சாரதாவுக்கும் டென்ஷன் இன்னுமே ஏறுது. அதனால் அவங்க, தம்பி, நீங்கள் எதுக்காக தம்பி இவளை நினச்சிக்கிட்டே இன்னொரு கல்யாணத்தை பண்ணாமல் இருக்கணும்? பேசாமல் இன்னொரு நல்ல பொண்ணாக, இவளை விட ரொம்ப நல்ல பொண்ணாக பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் அம்மா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு உண்மையான அம்மா பாசம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ அவளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அம்மா பாசம் கொஞ்சமாவது கிடைச்சா அந்த பிள்ளை சந்தோஷப்படுவான்னு சொல்ல, இதை கேட்ட காவேரியோ, என்ன உண்மையான அம்மா பாசமா, நான் ஏதோ சொல்கிறேன், இங்கே பாரு, அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதுன்னு அவங்க அந்த விஷயத்த சமாளிச்சுட்டு, தம்பி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு உங்களோட வாழ்க்கையை பார்க்குறதுக்காக வேற ஒரு பொண்ணை தேடிக்கோங்கன்னு சொல்ல. ஆனால் விஜயும், அப்படி ஒரு விஷயத்த நான் கனவுல கூட நினைக்கவே மாட்டேன். ஏதோ என் அம்மாவுக்கு இந்த மெஸ்ஸை ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால, அதே மாதிரி இவங்களோட குணமும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால கொஞ்சம் நான் மனசு தடுமாறிட்டேன். ஏன் இப்போ கூட எனக்கு இவங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு தான். ஆனால் பிடிச்சிருக்குன்றதுனால அவங்கள வற்புறுத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இல்லை.
ஸோ, எனக்கு இதுக்கப்புறமா கல்யாண ஆசையே கிடையாது. நான் இதுவரைக்கும் இந்த 5 வருஷமா என் குழந்தை கூட எப்படி தனியா இருந்தனோ, அதே மாதிரியே இருந்துட்டு போறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, "சரி, நீங்க சண்டை போடாம இருங்க. நான் கிளம்புறேன். அப்புறம் இதுதான் நான் இந்த வீட்டுக்கு வர்றது கடைசி. மிஸ், நீங்க நெனச்ச மாதிரியே நான் கண்டிப்பா இதுக்கப்புறமா இங்க வந்து உங்கள தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஸ்கூல் வாசல்ல நின்னு உங்ககிட்ட பேசி உங்கள கஷ்டமும் படுத்த மாட்டேன். அதே நேரத்தில அம்மாவ மட்டும் கொஞ்சம் ஸ்கூலுக்குள்ள இருக்கும்போது பத்திரமா கவனிச்சுக்கிட்டா மட்டும் போதும். ஒரு டீச்சருன்ற முறைப்படி நீங்க பண்ணாவே எனக்கு போதுமானதா இருக்கும். மத்தபடி உங்ககிட்டேருந்து நான் வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அம்முகிட்டயுமே அதையே சொல்லி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போறாங்க. இத கேட்க கேட்க காவேரிக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி செய்யுது. என்ன இவங்க பட்டும் படாத மாதிரி பேசிட்டு போறாங்க. உரிமையா நம்மகிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. இப்போ என்னடான்னா வீட்டுக்கு கூட வரமாட்டேன், வெளியே நின்று பேசக்கூட மாட்டேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவோ விஜய் பேசிட்டு போனதுக்கப்புறமா காவேரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு, என்னடி இவ்வளோ திமிரலாம் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆகாதடி. என்ன இருந்தாலும் அந்த தம்பியை இறங்கி வந்து உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்குன்றத கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம். ஆனால் எங்க உனக்கு தான் புத்தியே கிடையாதே. உன் வாழ்க்கை எப்படி போகுதோ போய் தொலையட்டும். இதுக்கப்புறமா என்கிட்ட இதை பற்றி எதுவுமே பேச வராத. உனக்கு எவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அவனை தாராளமாக பண்ணிக்கோ. ஆனால் என்கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு வராத. ஏன்னா இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே உனக்கு மாப்பிள்ளனா அது இந்த விஜய் தம்பி மட்டும்தான். என்னதான் அந்த தம்பியே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் நான் கண்டிப்பாக என்னோட விஷயத்துலேருந்து மாற மாட்டேன். நீயாவது மாறணும்னு முயற்சி பண்ணால் மட்டும் எனக்கு போதும். மற்றபடி அது வரைக்கும் என்கிட்ட பேசக்கூட வராத. ஏன்னா என்னை அந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் காவேரியும் தான் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவங்களுக்கு தோசைலாம் சுட்டு கையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் சாரதாவோ, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் வெளியவே சாப்பிட்டுட்டேன், உன்னை நம்பி எனக்கு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏதோ என் புருஷன் இல்லை, அதனால் உன்னை பாதுகாக்கிறதுக்காக உன் கூட இருக்கேன். உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன்னை உன் புருஷன் கூட விட்டுட்டு நான் பாட்டுக்கு தனியாக எங்கேயாவது போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் அந்த நல்லது மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெறுப்பையே கக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியும், பரவாயில்ல, நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னை எவ்வளோ திட்டினாலும் எனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கிண்டலாக தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது சாரதா என்னதான் காவேரி கிட்ட சரியாக பேசலனாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா நேற்று நைட்டு காவேரி அவ்வளோ கஷ்டத்தோடு அழுதது சாரதாவோட மனசுக்குள்ளேயே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தான் மேலே அம்மாவுக்கு எவ்வளோ பாசம்னும் இதுக்கு முன்னாடி தான் பண்ண காரியத்தையே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கில்ட்டி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு, நான் இன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன், நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போனால் உன்னோட மனசை நல்லா இருக்குன்னு சொல்லுவேலன்னு சொல்லிட்டு குஷியோடு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ரோட்டில் விஜயோட வண்டியுமே வருது. விஜயோட வண்டி வரதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க கீழே இறங்கி வருவாங்க. நம்ம அம்முக்கிட்டையும் விஜய்கிட்டையும் நல்லபடியாக பேசலாம். நேற்று தான் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், இந்த தடவை அதுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு ஆவலோட அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி என்னடா தன்னோட காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்தாலும் விஜய் காவேரி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமா நம்ம காவேரி கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சி பார்த்துட்டு உடனடியாக காரை நிறுத்தாமையே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்து அம்மாவும், என்னப்பா காரை நிறுத்தாமல் போகிறீங்க, எனக்கு தெரிஞ்சு காவேரி மிஸ் நமக்காக தான் வெயிட் பண்ணாங்க போலியேன்னு தோணுதுன்னு சொல்ல. ஆனால் விஜயும், அப்படியெல்லாம் இருக்காது, ஏன்னா நேத்தே நம்ம காவேரி மிஸ் கிட்ட போய் பேசுனதுக்கு அவங்க எவ்வளோ கோவப்பட்டாங்க பார்த்தல்ல. ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறமா நம்ம காரை வழியில் நிறுத்த வேண்டாம், மிஸ் வேற யாருக்காவது கூட வெயிட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலில் தான் போய் இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறமா விஜய், நீ உள்ளே போ, மிஸ் அதுக்கப்புறமா வருவாங்க, அவங்களுக்காக நீ வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கே வெயிட் பண்ணாமல் அம்மா பாப்பாவை அனுப்பி விட்டுட்டு காரில் ரிட்டர்ன் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கும் மனசு கேட்கவே இல்லை. அதனால் கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அம்முக்கிட்ட, ஏன் நீங்கள் காரை நிறுத்தாமல் போனீங்கன்னு கேட்க அம்மாவும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியும், நம்மள தான் தப்பு, நம்ம கோவப்படுவோம்னு நினச்சி தான் அவங்க காரை நிறுத்தாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட, இதுக்கப்புறமா மிஸ் எதுக்காகவும் உங்ககிட்ட கோபப்பட மாட்டேன், உன் அப்பா கிட்டே எதுவுமே சொல்லுன்னு சொல்ல உடனே அம்மாவும் ஸ்கூல் முடிச்சு போகும்போது தன்னை கூப்பிட வந்த விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. விஜயும் இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்காம, சரிவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து பேசணும்னு கூட யோசிக்காம அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக விஜயோட கார் கிளம்ப போகிற நேரமாக பார்த்து காவேரி அவங்க கிட்ட ஏதோ ஒன்று பேசுறதுக்காக விஜய்னு கூப்பிடுறாங்க. பட் அது விஜயோட காரில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அதனால அவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை பார்க்குற காவேரிக்கு இன்னுமே விஜயை மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது. அதனால அவங்க வீட்டுக்கு வந்துட்டு சோகத்தோடையே இருக்காங்க. இது கவனிக்கிற சாரதாவோ, என்னடி ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையான்னு ஃபார்மலாக கேட்க, ஆனால் காவேரியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் மனசுக்குள்ளே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல சாரதா அதுக்கு, ஆமாம் உனக்கு என்ன குழப்பம் இருந்துற போது, சும்மா கடடின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக. ஆனால் காவேரிக்கோ தன்னோட ஃபீலிங்ஸை யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணுது. அதனால அவங்க வழக்கம் போல் தன்னோட அக்கா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டையும் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க.
இதை கேட்ட கங்காவுக்கும் நிலைமை புரிய வந்துடுது. காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு. இருந்தாலும் அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறதுக்காக, அதான் நீ நினச்ச மாதிரி அவங்க உன்னை சுத்தமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் தானே இருக்காங்க, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனைன்னு கேட்க, உடனே காவேரியும் அதுதாங்க எனக்கு பிரச்சனை. இது வரைக்கும் விஜய் என் பின்னாடியே வரும்போது கூட அவங்களோட அருமை எனக்கு புரியல. ஆனால் இப்போது சுத்தமாக என்னை இக்னோர் பண்ணும்போது ஏதோ மனசுக்குள்ளெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்க கிட்ட பேசணும் போலயே தோணுது. ஆனால் இதையெல்லாம் எதுக்கு எனக்கு தோணுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு சொல்ல, அதுக்கு யமுனாவும் சிரிச்சுக்கிட்டே, என்னக்கா நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, காவிரி உடனே என்னடி என்ன பெரிய டெப்யூட்டி கலெக்டர் ஆகிட்டேன்னா நான்லாம் முட்டாளா உனக்கு தெரியலனா? என்ன இருந்தாலும் நான் ஒரு சூப்பரான ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். என்னெல்லாம் அப்படிலாம் இவ்வளோ ஈஸியாக முட்டாளுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல. ஆனால் கங்காவும், நீ உண்மையாகவே யமுனா சொன்ன மாதிரி முட்டாள் தாண்டி, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு கூட உனக்கு தெரியலனா உன்னெல்லாம் வேற என்ன சொல்லன்னு கேட்க, காவேரியும் என்ன என்னோட ஃபீலிங்ஸா, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி ஏன் எனக்கு தெரியாமல் இருக்கும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறாங்க. உடனே யமுனாவும், பாத்தியா பாத்தியா இவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னதுக்கப்புறமா உனக்கு புரியவே இல்லை. அக்கா உனக்கு புரியுதா இல்லையா, நீ விஜயை லவ் பண்ணுற, அது கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு சொல்ல. ஆனால் காவேரியும், சச்சா எனக்கு அவரோட கேரக்டரே பிடிக்காது. அப்போ பிடிக்காதுன்னா எதுக்காக அவர் உன்கிட்ட வந்து பேசலன்னு ஒன்று உனக்கு அவ்வளோ கோவம் வருது, அதுவும் மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லிடுற. அதே நேரத்தில் அவங்க வந்து பேசும்போது திட்டி திட்டி அனுபவிட்ட, இப்போ பேசாமல் இருக்கிறத உன்னால் தாங்கிக்கவே முடியலல்ல, இதுதான் காதல். நீ பேசாமல் இந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்டயே பேசு, கண்டிப்பாக உன்னோட பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்ல. கங்காவும் அதை எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட காவேரியும் குழப்பத்தோட ஃபோனை வச்சுட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. முக்கியமாக இதுக்கு முன்னாடி தான் விஜய் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்கோம் அவமானப்படுத்தியிருக்கோன்றதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமாவும் விஜய் தனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, தனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, தங்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு உண்மையாகவே எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் கங்காவும் யமுனாவும் செம்ம ஹாப்பியோட, அப்பாடா ஒரு வழியாக நம்ம நினச்ச மாதிரியே காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொன்னோம், கண்டிப்பாக அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக சாரதாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல. சாரதாவும் மனசு இப்போ தாண்டி சந்தோஷமாக இருக்குது, இந்த திமிரு பிடிச்சவ ஆனால் எப்போ தான் அந்த தம்பிக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாளோ எனக்கு தெரியலன்னு சொல்ல. அதுக்கு கங்காவும், அம்மா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு பிளான் சொல்கிறேன், அதுபடி மட்டும் நீ செய்ய, கண்டிப்பாக அவள் அடித்து பிடிச்சி விஜய்கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட யமுனாவும் கெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவும் இது எல்லாமே சரியாக நடக்குமாடின்னு கேட்க, கங்காவும் யமுனாவும் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் இப்படியே செய்யுங்கன்னு சொல்ல. சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து, ஏ காவேரி இங்கே வா, உனக்கு தான் விஜயை பிடிக்கலாம்னு சொல்லிட்டல்ல, சரி இதுக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை வந்து உன்னை பார்த்துட்டு போனாங்களே அவங்கள உனக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லைம்மா அவங்கள எனக்கு பிடிக்கல. சரி விடு, தரகர் வரதா சொல்லியிருக்காங்க, ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்களாம், அதில் யாரை உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவங்கள பார்த்து பேசிடலாம், என்ன இப்போவே கல்யாணத்தை பண்ணி வச்சாதா உன் வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் பண்ண மாதிரி எனக்கு நிம்மதியாக இருக்கும், என் காலத்துக்கு அப்புறமா நானும் சந்தோஷமாக போய் சேருவேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக தரகரை வர வச்சு 2-3 ஆட்களோட ஃபோட்டோவை எடுத்து காவேரி கிட்ட காட்ட, காவேரிக்கும் அவங்கள பார்க்க கூட பிடிக்கல. ஆனாலும் அம்மாவுக்காக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணுன்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சாரதாவுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் சரிங்க இந்த தம்பியை வீட்டுக்கு வர சொல்லுங்கள், நம்ம பேசி அதுக்கப்புறமா மற்றதை பற்றி விசாரிச்சுக்கலான்னு சொல்ல. உடனே அவங்களையுமே வீட்டுக்கு அவங்க வர வச்சிடுறாங்க. வந்தவங்களும் காவேரி கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனாலும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதாவும் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா, சரிடி இந்த தம்பியவே பேசி முடிச்சிடலாம், நீ தான் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கலான்னு சொல்ல. அதுக்கு காவேரியும், அம்மா எனக்கு இவங்க யாரையுமே பிடிக்கல, முக்கியமாக வந்தவங்களையும் பிடிக்கல, எனக்கு கல்யாணமே வேண்டாமான்னு சொல்ல. சாரதாவோ இதுக்கு மேலே திமிரு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற, ஒன்று இந்த பையன்களில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி இல்லையா உனக்கு பிடிச்ச யாரையாவது ஒருத்தரை சொல்லு, நான் அவங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதுக்கு மேலேயும் என்னால் உன் வாழ்க்கை கூடயே இருக்க முடியாது, என் காலத்துக்கு அப்புறம் நீயும் நல்லா இருக்கணும்ல, அப்படி இல்லை உன்னை நினச்சே நான் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன், என்ன சொல்லு நான் சீக்கிரமாக போய் சேரணுமான்னு கேட்க. உடனே காவேரியும், இல்லைம்மா எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நான் முதல்ல இதை அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அதுக்கப்புறமா நான் மற்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து செம்ம சூப்பராக சாலெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு சாரதாவுக்கும் விஜயை தான் காவேரி பார்க்க போகிறான்னு நல்லா புரிஞ்சிடுது. அதனால் அவங்க செம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காவேரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட பின்னாடியும் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காவேரி ஒரு கோயிலுக்கு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவங்க விஜயையுமே வர வச்சுருக்காங்க. அங்கே விஜயையும் காவேரியும் பார்க்குற சாரதாவுக்கு செம்ம ஹாப்பி. அவங்க ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று இந்த காவேரி தன்னோட காதலை சொல்கிறாளா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயும் சாரதா ஒளிஞ்சிட்டு இருக்கிறதையுமே பார்க்குறாங்க. அதே நேரத்தில் காவேரி ஏதோ வெக்கப்படுற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியோ தன்னோட நெக்லஸ் அப்படியே
பதட்டத்தில் பிடிச்சுக்கிட்டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ஒரு பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க, இதை பார்க்க பார்க்க விஜய்க்கும் ஐயோ இவ என்ன சொல்கிறதுக்காக வந்திருக்காத பார்த்தா ஒருவேளை வேற யாரையாவது செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ல வந்திருக்காளோ, ஒருவேளை வேற யாரையாவது கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்ல வந்திருக்காளோன்னு பயத்தோடு தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாவோ வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. காவேரி தட்டு தடுமாறி தன்னோட காதலை சொல்ல வராங்க. ஸோ கைஸ், காவேரி மட்டும் தன்னோட காதலை சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், விஜய் காவேரியோட கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. அவங்களுக்கு ஒன்ஸ் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா இருக்கிற பிரச்சனைகளில் முக்கால்வாசி முடிஞ்சிடும். ஸோ அடுத்து விஜய்க்கும் காவேரிக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?